ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பழையபடி ஃபார்முக்கு வந்ததை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது. இனி இதையே ஃபாலோ பண்ணி இந்த ரஞ்சிதாவையும் சரி ராஜேஸ்வரியும் கதற விடுங்க. நீங்கள் யாருன்னு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி இறங்கி பண்ணாதான் கூடிய சீக்கிரம் நீங்கள் விஜய் மனசில் இடம் பிடிக்க முடியும். நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்கிறதுனால ராஜேஸ்வரி மட்டும் இல்லைங்க, இந்த ரஞ்சிதாவுக்கும் பயம் விட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இது எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்க காரணம் விஜய் மேலேயும் சரி நம்ம வெண்பா மேலே இருக்க அன்புனால தான் எல்லா அவமானங்களையும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் தாண்டி இருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ இவங்க எப்படா வெடிப்பாங்க, எந்த சுச்சுவேஷன்ட அமையும், வெண்பாவை தொட்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள அசிங்கப்படுத்தினாலும் அப்படின்ற நிலையில தான் இருந்தது. அதுக்கான பலன் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. வேற லெவல், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வரவேற்க தோணுச்சு. ஸோ அந்த வகையில் ஹீரோயினோட நம்ம அவங்களோட அண்ணனும் சரி அவங்க அண்ணியும் வந்திருக்காங்க. பட் அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ராஜேஸ்வரி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் யாருங்க வருவாங்க, தங்கச்சிக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு அவங்க வெளியே வராங்க. உள்ளே கூப்பிட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டு தன்னோட கொண்டு வந்த சீரை எங்களால் முடிஞ்சதுன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க. இதை வச்சு ஒரு கேம் விளையாடுவேமேனு ரஞ்சிதாவுக்கு தான் பயம் துளிர் விட்டு போச்சுல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம விஜய்க்காக கொடுத்த வேட்டியை கிழிச்சு தண்ணியில் போட்டு வேற லெவலில் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுங்களை சும்மா விடக்கூடாதுன்ற அளவுக்கு பொங்கிட்டாங்க. தான் அண்ணன் ஆசையாக வாங்கி கொடுத்தது அவருக்கு முதல்ல அதை இப்படி பண்ணிட்டான்னு பொலிர்னு ஒன்று நம்ம ரஞ்சிதாவுக்கு வச்சாங்க. ரஞ்சிதா எதிர்பார்க்கவே இல்லை. இவனா எல்லாத்துக்கும் அமைதியாக இருப்பான்னு பார்த்தா இப்படி அடிச்சிட்டாலேன்ற கோவம் தான். என்னடி பண்ணன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கையை ஓங்குறாங்க. அந்த கையை கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. செம மாசான இடம் தாங்க. செம்மையாக வாங்கி கட்டிக்க போகிறாங்க. இனி நம்ம ஹீரோயினை பார்த்து பயப்படுவாங்கன்ற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. ஸோ விஜய் எப்பயுமே அவங்க அக்கா பக்கம் தான் நிற்பார். நம்ம ஹீரோயினை என்னைக்குங்க பேச விட்டுருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கள் அக்காவை இப்படி பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்வாரு. அதுக்கேற்றாப்புலே ராஜேஸ்வரி, பாத்தியாடா இவ என்ன வேலை பார்த்துட்ருக்கான்னு, என்னையே அடிக்கிற அளவுக்கு இவ பண்ணிகிட்டு இருக்காடா அப்படி இப்படின்னு இன்னும் ஏற்றி விட்டோன்னே, நான் உங்கள்கிட்ட இது எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் நம்ம ஹீரோயினை பார்த்து சுப்ரபாதம் பயங்கரமாக பாடுவார். அந்த அளவுக்கு சுப்ரபாதம் கண்டிப்பாக ஹீரோயினுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு எதிர்த்து நின்று தான் ஆகணும். விஜய்க்கு தான் அறிவு இல்லை, ஆனால் உங்களுக்கு தைரியமாக இவங்களை அடித்து துரத்துறது உங்கள் வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்